ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் Praise the பிரைஸ் லார்ட். இந்த கிளாஸ்க்கு காலையில் வந்திருக்கிறீங்க. வீடியோ வாங்க, எல்லாருமே வாங்க. ஜஸ்ட் ஒரு 1 hour நமக்கு அது கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். நியூ Lord. ஸ்டூடெண்ட்ஸை Welcome வெல்கம் everyone. பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், ஒருத்தரை நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம். ஸோ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனோடு கூட நம்ம எப்படி நம்ம கொடுக்கலாம்னா நம்ம நேமு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கேருந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அடுத்தது இந்த பைபிள் கிளாஸ் வந்து ஏன் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, எதனால இந்த பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் நம்ம கொடுக்கலாம். ஸோ அது மற்றவங்களுக்கு தெரியும். இன்னொரு சிலர் வருவாங்க, சிலர் ஒர்க்குக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வேலையில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இப்போ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனோட கூட ஸ்டார்ட் பண்ணலாம். புனிதா சிஸ்டர், நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை பற்றி ஒரு அறிமுகம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். என்னோட பேர் புனிதா. நான் இங்க சென்னையில சோமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அங்க இருந்துதான் நான் ஆன்லைன் கிளாஸும் சரி, அங்க ரெகுலர் கிளாஸும் சரி நான் வந்துட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். நானும் பார்ட் டைம்ல என்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ, ஏன்னா ஃபுல் டைம் பண்ண முடியாது. ஏஜ் 71 இயர்ஸ் அம்மா கூட இருக்காங்க. பார்ஷியல் பெட் ரிட்டன். ஸோ அவங்கள கேர் எடுக்கணும். எனக்கு ஆண்டவர் கிருபையால 3 பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ என் கணவர் இவங்களெல்லாம் கேர் பண்ணுன்ற சிச்சுவேஷன்ஸ்னால ஒரு பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்கேன். 2வது, எனக்கு +2 பண்ணும்போதே பைபிளை நம்ம படிக்கணும், பைபிளை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் வந்து கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன் நானு. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதாகத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினாருன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகுதான் நம்ம தியோலஜி படிக்கணும், நம்ம ஆண்டவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். எனக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். நான் +2க்கு அப்புறம் என்னால படிக்க முடியல, காலேஜ்லாம் நான் போகல. அந்த வருத்தம் எனக்குள்ள ரொம்ப ஆழமா இருந்துச்சு. ஆண்டவர் நமக்கு நல்ல தாளந்தை கொடுத்திருக்காரு, நம்ம மேல வரணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த தியோலஜி நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நான் அது வந்து நல்லா படிச்ச PhD அந்த லெவல் நம்ம நல்லா நிறைய படிச்சு ஆண்டவரோட வார்த்தைகளை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இதை ஊழியத்துக்கு எப்படி பயன்படுத்தி கொண்டு போக முடியுமோ அதை நம்ம கொண்டு போகணும். கடைசி வரைக்கும் இந்த உலக பிரமாணமான வேலையில எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால வந்து ஆண்டவரோட ஆலயத்துல ஆண்டவருக்கு என்ன சித்தமோ அந்த பணியை ஆண்டவர் நமக்கு நிச்சயம் கொடுப்பாரு. ஏன்னா யார் இனிமே நீ வந்து +2க்கு அப்புறம் படிக்கலன்னு சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய படிப்பு நான் இதைதான் நினைக்கிறேன். பெரிய படிப்பு ஏசு கிறிஸ்துவ பத்தி அறிகிற அறிவு தான் பெருசு, அதுதான் பெரிய பொக்கிஷம், ஒரு சொத்துன்றத என்னோட பிராக்டிக்கல் வாழ்க்கையில என்னோட பாடுகள்ல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். நிறைய பேர் தெரியாம ஏமாந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவரோட வார்த்தைகளை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு தைரியமா, இந்த ஒரு கல்வி எனக்கு துணையா இருக்கும் நான் விசுவசிக்கிறேன். கடைசி வரைக்கும் சர்ச்ல ஒர்க் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் தருவார் சிஸ்டர், கண்டிப்பா உங்க ஆசையை நிறைவேற்றுவாரு. ஸோ பாருங்க, நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் எல்லாருக்கும் பற்றி நான் 2 minutes எடுத்து நம்ம பண்ண விரும்புகிறோம். ஸோ நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. அழைத்து சீஷர்களை ஆண்டவர் அழைக்கும் போது முதலாவது மார்க்கில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். ஸோ சீஷர்கள் வந்து இயேசுவோடு கூட இருக்கவும், 2வது வந்து அவங்க பிரசங்கம் பண்ணும்படி ஆண்டவர் அவர்களை அனுப்பவும், 3வது வந்து வியாதியஸ்தர்களை குணமாக்கவும். ஸோ இதுதான் டிசைபிள்ஷிப், சீஷத்துவத்திற்கு ஒரு பேசிக்குங்க. முதலாவது ஆண்டவரோடு கூட தம்மோடு கூட இருக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார் சீஷர்களை. ஸோ இந்த பைபிள் கிளாஸ் எல்லாம் வந்து நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு, உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் விட்டுட்டு ஒதுக்கி வைத்து விட்டு நீங்க ஆண்டவரோடு கூட இருக்க வந்திருக்கிறீங்க. ஸோ 2வது ஸ்டெப், இதுல நீங்க பாஸ் ஆகும்போது காட் என்ன பண்ணுவார்னா, செகண்ட் வந்து உங்களுக்கு பிரசங்க தாளந்துகளை கொடுத்து பிரசங்கம் பண்ண அனுப்புவார். 3வது உங்களை வந்து வியாதிஸ்தர்களை குணப்படுத்த அற்புத அடையாளங்களை செய்ய அனுப்புவார். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் டிசைபிள்ஷிப். ஆனா இன்னைக்கு உலகம் என்ன பண்றாங்கன்னா, டைரக்டா போய் எனக்கு வந்து நான் பிசாசை துரத்தணும், வியாதியை நீக்கணும், சீஷர் ஆகாம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக மேல போகணும் விரும்புறாங்க. பட் பிப்ளிக்கல் பிரின்சிபல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய இதை நிறைவேற்றுவாராக. பெரிய காரியங்கள் செய்வார். தேங்க்யூ ஃபார் யுவர் டெஸ்டிமனி சிஸ்டர். அடுத்தது
டேனி பிரதர், நிஷா சிஸ்டர் ஃபேமிலியாக இருக்கிறீங்க. ஸோ கூடலூர்லேருந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. நான் சொல்கிறத விட உங்களை பற்றி நீங்கள் 2 பேரும் சொல்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். ஓவர் டு டேனி பிரதர். ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். என்னோட பேரு நிஷா. கூடலூர் நீல்கிரிஸ்ல இருந்து நாங்க பைபிள் காலேஜ் அட்டன் உங்கள் பண்றோம். ஃபேஸ் கரெக்டாக தெரியல, வீடியோ கரெக்டாக. கூடலூர் நீல்கிரிஸ்ல இருந்து நாங்க பைபிள் காலேஜ் அட்டன் பண்றோம். இவர் என்னோட ஹஸ்பண்ட் டேனி. நாங்க 2 பேருமே ஒரு 2 இயர்ஸ் இந்த பைபிள் காலேஜ்க்கு வேண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். இவரோட பிஸ்னஸ், என்னோட ஒர்க் ப்ராசஸ் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 2-3 இயர்ஸ் நாங்கள் பைபிளை நல்ல முறையாக கற்றுக்கணுங்கிறதுக்காக இதை ஆக்சுவலாக நாங்கள் பிடிஹெச்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுலேயும் இருக்கோம், எம்டிவிஷன்லேயும் இருக்கோம். ரெண்டுத்துலேயும் ப்ராப்பராக எந்த ஒரு உபதேச குழப்பங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பைபிளை முறைப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நாங்கள் 3 இயர்ஸ் அர்ப்பணித்து இதை நாங்கள் அட்டன் பண்ணுறோம். நீங்கள் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் டேனி ஆல்பர்ட். நாங்கள் ஒரு கிறிஸ்டின் பேக்ரவுண்ட் ஃபேமிலி தான். இருந்தாலும் கிறிஸ்துவ மத அடிப்படையில் நம்பியிருந்தோம். ஆனால் கிறிஸ்துவோட அன்போ போதனையோ பேசுகிறதுக்கான விருப்பம் இல்லாதவங்க தான். ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடவுள் எங்களை மாற்றியிருக்காரு. அப்போ நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. அப்போது அவரோட அன்பை தெரியும் போது இப்போ ஆண்டவருக்கு வேண்டிய ஏதாவது செய்யணும்னு சொல்லி நாங்கள் பைபிள் காலேஜ் தேடிட்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நாங்கள் இப்போ ஒரு 3rd செமஸ்டர் பிடிஹெச் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நாங்கள் 2 பேருமே MBA கிராஜுவேட். நான் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கம்பெனி நிறைய க்ரியேட் பண்ணி நடத்திட்டு செல் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 3 வருஷம் பிரேக் எடுத்து ஆண்டோட அந்த படிப்பை நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்ம ரொம்ப முயற்சி எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கான சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கிட்டு இருந்தார். அதே சரியான நேரத்தில் இந்த பைபிள் காலேஜ் இங்கே போன வருஷம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தொடங்க கிருபை செஞ்சுருந்தார். அதில் ஃபஸ்ட் பேட்சை நாங்கள் ஜாயின் பண்ணவும் அதில் நிறைய பேர் கூட பயணிக்கவும் என் கிருபை செய்தார். அந்த வகையில் இந்த வருஷம் MD டிவிஷனுக்கு தொடங்கினாங்க. அப்போது இதில் ஸ்டான்லி பாஸ்டர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருந்தார். இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. இதுலேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்குறோம். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக நாங்கள் அதை மாற்றணும் எங்கள் கல்வியை அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோள். நிச்சயமாக ஆண்டவருக்கு வேண்டி நம்ம உறுதியாக இருக்கோம். நன்றி. தேங்க்யூ டியர் பிரதர் சிஸ்டர். ஸோ உங்களை பற்றி 2 வார்த்தை நான் சொல்லணும். அவங்க எங்கள் ஒரு கூடலூரை சார்ந்தவர்கள். ஸோ அவங்களை ஆண்டவர் இணைத்திருக்கிறாரு, தம்பதியாக இணைத்திருக்கிறாரு. ஸோ ஃபேமிலியாக பைபிள் காலேஜ் படிக்கிறது ரொம்ப சந்தோஷங்க. குடும்பமாக ஊழியம் செய்கிறதெல்லாம் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ ஃபேமிலியாக பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்ல பிஸ்னஸ், இப்போவும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி பைபிள் ஸ்டடிக்காக ஒரு 3 இயர்ஸ் பிரேக் எடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயங்க. நாங்கள் டைரெக்டாக கூடலூரில் கிளாஸ் எடுப்போம். ஸோ பிரதர் என்னை பிக்கப் பண்ணுவாங்க. பிக்கப் பண்ணும்போது என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் 3 இயர்ஸ் பிரேக் எடுத்துருக்கனால இந்த கிளாஸ் எங்களுக்கு பத்தாது. ஸோ நாங்கள் இன்னும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண விரும்புகிறோம். பார்ட் டைம் நாங்கள் படிக்கிறது எங்களுக்கு பத்த மாட்டேங்குது, நாங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண விரும்புகிறோம்னு சொல்லும்போது தான் நான் சொன்னேன், நாங்கள் சென்னையிலேருந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டுருக்குறோம், நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த தம்பதிகளுக்காக உங்கள் ஜெபத்தில் நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஓகே, நம்ம ஏனோஸ் பிரதர் லைனில் இருக்கிறீங்க. பிரதர் பிடிஹெச் முடிச்சுட்டு இப்போ MD படிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய கோர்ஸில் படிச்சது. நீங்கள் அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தருவாங்க. என் பேர் ஈனோஸ் பாக்கியநாதன். சென்னையில் இருக்கிறேன். ஊழியத்தில் இருக்கிறேன். வீட்டில் கூட்டங்களை நடத்தி கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக கர்த்தர் என்னை அழைத்ததுனால இந்த படிப்புகளை படிக்கவும் மேலும் அவரை பற்றி அறிவை பெற்றுக்கொள்ளவும் இந்த காரியங்களை முதலாவது நான் அறிந்து கொண்டு அதை என் வாழ்க்கையில கடைபிடிக்கவும் மற்றவர்களுக்கு உபதேசிக்கவும் கர்த்தர் என்னை பலப்படுத்தும்படியாக தான் இந்த பைபிள் காலேஜில் சேர்ந்து படிக்க கர்த்தர் என்னை உதவி செய்திருக்கிறார். சகோதரனை நான்
நன்கு அறிவேன். அவர் இந்த இளம் பிராயத்திலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நாங்களாம் முதிர் வயதில் தான் இப்போ வந்தது, எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் நடக்கணும், அதுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ டியர் பிரதர். பிரதர் கொஞ்சம் 1 வீக் கொஞ்சம் சிக்கா இருக்கிறாங்க, ஃபீவரிஷாக இருக்கிறாங்க. ஆனாலும் ஆர்வத்தோடு இந்த பைபிள் காலேஜ் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள எங்களுக்கு ஒரு 10-12 வருஷமா தெரியும். ஸோ நிறைய ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சபையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. சர்ச் பாஸ்டர் இன்னொரு வந்து அவங்க வந்து ஒரு சர்ச் பாஸ்டர். ஸோ பிடிஹெச் முடிச்சு அது பத்தாதுன்னு சொல்லி இன்னும் மேல் படிப்பு தான். பைபிள் வந்து நம்ம 3 இயர்ஸ்ல படிச்சு முடிக்க முடியாது, அதுல ஒரு ஆழமான கடலை போன்றது. ஸோ வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஓகே, அடுத்தது வேற யார் லைன்ல இருக்கிறீங்க? ஜெனிஃபர் சிஸ்டர், உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. வீடியோ வர முடிஞ்சா வாங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். கட் ஆயிட்டாங்களா? ஆடியோ ஆடியோ அன்மியூட் பண்ணுங்க. ஆடியோ அன்மியூட் பண்ணுங்க. சாரி பிரைஸ் லார்ட். இணைப்பில் இருக்க எல்லாருக்குமே கர்த்தருடைய நாமத்தினால ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு என்ன ரீசன்னா, இன்னும் ஆல்ரெடி மினிஸ்ட்ரிஸ்ல இருக்கும், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, அப்புறம் நிறைய பேருக்கு பர்சனல் இவாஞ்சலிசம் சொல்ற அந்த அந்த காரியங்கள் இருக்கிறதுனால வேதத்தை படிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை இன்னும் ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சை இருக்கு. சின்னதுல இருந்தே வேதத்தின் மேல ஒரு வாஞ்சை. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் 2 கோர்ஸ் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணல. எம்டிஹெச் வரைக்கும் ஒரு இன்னொரு யூனிவர்சிட்டியில படிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்ட்டு, பைபிளை இன்னும் படிக்கணுன்ற ஒரு வாஞ்சை இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்களா இருக்கிறதுனால என்னால அதை சரியா கண்டினியூ பண்ண முடியல. வேற எங்கேயும் நான் சர்ச் பண்ண முடியல. சமீபத்துல இந்த ஃபிஷஸ் அண்ட் ஆண்டர்ஸ்ல ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டேன், மேற்கொண்டு ஏதாவது எம்டிஹெச்க்கு அப்புறம் படிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுங்கன்னதும் சார்கிட்ட சொல்லி அவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ மேல இன்னும் வேதத்தினுடைய காரியங்களை ஆழமா அறிந்து கொண்டு அதை ப்ராப்பரா, நம்ம நிறைய காரியங்கள் தெரியாத புரியாத வார்த்தைகள் உண்டு, அதை இன்னும் நல்லா ப்ராப்பரா வந்து கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கும் அதை நான் உபதேசிக்கணும், மற்றவங்களுக்கு அதை கிளியரா எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையினால இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். கர்த்தர் வழி நடத்துவாராக. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். உங்களை இந்த பைபிள் காலேஜுக்கு வெல்கம் பண்றோம். ஆண்டவர் கண்டிப்பா உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவாராக. ஓகே, தினேஷ் பிரதர், நீங்க லைன்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ வர முடிஞ்சா வாங்க. அவங்க நம்ம சென்னை மெட்ரோ ட்ரெயினுடைய லோக்கோ பைலட்னு சொல்லி சொன்னாங்க. முந்தானத்து நாங்க அவங்க கிட்ட பேசினேன். தினேஷ் பிரதர் லைன்ல இருக்கிறீங்களா? இருக்கும். ஓகே, வீடியோ வர முடிஞ்சா வாங்க. ஸோ இல்லைன்னா அப்படியே நீங்க பேசுங்க. உங்களை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், ஏன் இந்த பைபிள் கிளாஸ் படிக்க ஆண்டவர் உங்களுக்கு எப்படி வாஞ்சை கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க தினேஷ் பிரதர். பிரைஸ் லார்ட். எல்லாத்துக்கும் என்னுடைய பிரைஸ் லார்ட். நான் வந்து தினேஷ். நான் வந்து சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல பைலட்டா இருக்கேன். எனக்குமே ஒரு சிஸ்டர் சொல்லி தான் நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். நான் முன்னாடியே ஒரு பிடிஹெச் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். வேலை நிமித்தமா அது ரெகுலர் கிளாஸ், என்னால் சரியா போக முடியல. 1 இயர் அது 1 இயர் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெகுலரா அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ஷிஃப்ட் மாறி வர்றதுனால சரியா கண்டினியூ பண்ண முடியல. நானுமே சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்கிறதுனால பைபிள் நமக்கு நாலேஜ் இருந்தாலும், நமக்கு தெரிஞ்சாலும், இன்னும் மற்றவங்களுடைய கருத்து, மற்றவங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட டீச்சிங் மெத்தட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அவங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கு, அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றதுனால பைபிளை நானுமே ரெகுலரா படித்தாலும் அதோடைய மேற்கோள் அதை எதோட லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே இருந்தே இருக்கும். நான் அதனால இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். தேங்க்யூ பிரதர், உங்களை வெல்கம் பண்றோம். பிரதர் சொன்ன பாயிண்ட் படி ஸோ பாருங்க, எல்லாமே வந்து நமக்கு இன்டர்நெட்ல இருக்கும். இந்த பைபிள், மேத்யூ, லூக்கா, ஜான் எல்லாமே இருக்கும். பட் ஏன் நம்ம பைபிள் காலேஜ் படிக்கிறோம், இல்லைன்னா நம்ம ஏன் இதே போல ஆன்லைன்ல நம்ம டைம் ஒதுக்கி நம்ம படிக்கிறோம்னா, ஒருத்தர் ஒரு கருத்து இன்னொருத்தருக்கு போய் சேரும். இதை டீச்சர் மட்டும் டீச் பண்ண மாட்டோம். ஸோ குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். குரூப் டிஸ்கஷன்ல நம்ம எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் பங்கு வைப்பேன், பகிர்ந்து கொள்ளுவேன்.
ஸோ அதே போல உங்களுக்கு தெரிந்ததை நீங்க பங்கு வைக்கணும், பகிர்ந்து கொள்ளணும். இதாங்க வளர்ச்சி. ஸோ நாலேஜை வந்து நமக்குள்ளேயே நம்ம இது பண்ணக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச நாலேஜை இல்லைன்னா நமக்கு தெரியாத கேள்விகளை நம்ம கேட்கும்போது அதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து டைரக்ட் கிளாஸஸை தவிர வேற எதுலேயுமே வராது. ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸ்லையும் நம்ம ஒதுக்கி வர்றோம். இது ரெக்கார்டு கிளாஸ்ல இது வராது. ஸோ பிரதர் சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். நான் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. உஷா சிஸ்டர் நம்ம வேலூர் காலேஜோடைய இன்சார்ஜ் லைன்ல இருக்கிறீங்க. உங்களை பத்தி சொல்ல முடியுமா உஷா சிஸ்டர்? ஸோ சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். என் பேர் உஷா ராணி. நான் வேலூர் ஜாயின் பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறேன். ஜாயின் தியாலஜிக்கல் செமினாரியில் அட்மினாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பிரதர் ஜான் ஸ்டான்லி அங்கே டீனாக இருக்கார். ஸோ அவர் மூலமாக அந்த பிடிஹெச் வந்து நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன். பிரயோஜனமாக இருக்குது. நிறைய புதிய விஷயங்கள் கற்றுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அவங்களுக்கு வேலூர் டீமுக்கு இது வந்து பிடிஹெச்சோட ஃபைனல் இயர் உடைய ஃபைனல் கிளாஸஸ் இது. ஸோ இன்னைக்கு மற்றவங்க 2-3 பேர் வந்தாங்க, அவங்க வரல. நான் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஸோ இது நம்ம கம்பைன் கிளாஸஸாக வைக்கிறோம். ஸோ ஆனாலும் உங்கள் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நாட்டாவோட ரெக்கார்டு. ஸோ நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் வர வந்திருக்கிறீங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. பாஸ்டர் அம்மா மேரி லைனில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ வர முடிஞ்சா வாங்க, இல்லைனா ஆடியோவில் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. மேரி சிஸ்டர் லைனில் இருக்கிறீங்களா? ஓகே, அவங்க மியூட்ல. உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. நான் வந்து கடந்த 27 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். ஆனால் பைபிள் கோர்ஸ் நான் எதுவுமே படிக்கல. அதனால பைபிள் கோர்ஸ் எப்படியாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பிரதர் ஜான் ஸ்டான்லி அவங்க எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க வந்து பிடிஹெச் படிக்கணும்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த காலேஜில் நான் சேர்ந்தே படித்து இப்போ எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதுனால சில கிளாஸ்லாம் கஷ்டமாக இருந்தாலும் அதை நான் எக்யூப் பண்ணியிருக்கிறேன், படிக்கிறேன். ஆசீர்வாதமா எனக்கு கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஆமாம். ஸோ 27 வருஷமா மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க சிஸ்டர். ஸோ நல்ல ஒரு மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சென்னையில் மெயின் இடத்துல நல்ல ஒரு சபைகளும் கிளை சபைகளும் பிரான்ச்சஸ் இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் ஐயா எனக்கு நல்லா தெரியும். அவங்களும் நானும் சேர்ந்து சில இடங்களில் டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபியூச்சரில் அவங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சர், அவங்க ஹஸ்பண்டு பாஸ்டர் அம்மாவுடைய ஹஸ்பண்டு ப்ளஸ் பாஸ்டராகவும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் சீக்கிரத்தில் நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு ஃபுல் டைம் டீச்சிங் மினிஸ்ட்ரியில் இறங்கணும்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ போதக ஊழியம் டீச்சிங் வந்து சும்மா இல்லை, அநேகருடைய கண்களை திறந்து விடுறோம் நம்ம. ஸோ ஆண்டவர் நம்ம வழி நடத்துவாராக. நம்ம கூட ஆஃபீஸில் இருக்கிற ரூபனும் லைனில் இருக்கிறாங்க. ரூபன் பிரதர், ஜஸ்ட் உங்களை காட்ட முடியுமா? ரூபன் பிரதர் காட்டி உங்களை ஒரு சின்ன வார்த்தைகளை சொல்லுங்க ரூபன் பிரதர். இல்லைன்னா ஆடியோவில் பேச முடிஞ்சாலும் பேசுங்க ரூபன் பிரதர். ஓகே, ரூபன் வந்து ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ஓகே பிரியா டீச்சர் லைனில் வந்திருக்கிறீங்க. பிரியா டீச்சர், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. நம்ம கிளாஸுக்கு போயிடுவோம். பிரியா டீச்சர், ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு. பிரைஸ் தி லார்ட். என் பேரு பிரியா ஷீபா. ஸோ பொதுவாக எல்லாம் ஷீபா தான் கூப்பிடுவாங்க. ஸோ கர்த்தருடைய கிருபையினால சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பிடிஹெச் படிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இது ஆண்டவருடைய, இது என்னுடைய பார்ட் விஷன் கிடையாது. ஸோ ஆண்டவர் இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வாய்க்கும்படியா செஞ்சிருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் நடத்துற விதம் பெரிய விதமா இருக்குது, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக இருக்குது. ஸோ அவருடைய பாதைகள் எல்லாமே நமக்கு புரியாது இல்லையா? ஸோ கத்துக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ கத்துக்கிறேன்.
கர்த்தர் நிச்சயமா என்னையும் அவருடைய ராஜ்யத்துக்கு என்னை பயன்படுத்துவார்னு விசுவாசிக்கிறேன். என் மூலமா ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் நிச்சயமா நிறைவேறும். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமாம் ஆமாம். ஸோ சில வருடங்களுக்கு முன்பாக நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, என்னுடைய அழைப்பு என்ன? நான் ஊழியத்தில் தான் இருக்கிறேன், பட் சரியான அழைப்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சில வருடங்களுக்கு முன்பாக எனக்கு பேசின வார்த்தைகள் என்னை பற்றி நான் சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே கடந்து செல்லுவோம். ஸோ காட் சொன்னார், நீ வந்து அநேகரை உருவாக்குகிற ஊழியம் உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். கழுகு தன் குஞ்சுகளை பறக்க படிப்பிக்கிறது போல ஸோ அநேகருக்கு நீ வந்து பறக்க படிப்பிப்பாய் அப்படின்னு சொல்லி காட் ப்ரேயர்ல எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அப்போ எனக்கு இது சரியா புரியல. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது டிரைவிங் ஸ்கூல் மாஸ்டரை நான் பார்ப்பேன். மாஸ்டர் வந்து அநேக டிரைவர்ஸை உருவாக்குவாங்க. அதே போல் டீச்சர்ஸ், பிரியா டீச்சர் எல்லாம் ஒரு டீச்சரு. ஸோ டீச்சர்ஸை நான் பார்ப்பேன், அநேக ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குவாங்க. ஸோ இதே போல் வேதாகம கல்லூரி ப்ரொஃபஸர், இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேகரை உருவாக்கி அநேகரை பறக்க படிப்பிக்கிறது, பெரிய பெரிய ஊழியங்களுக்கு அஸ்திபாரம் போடுற ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக இன்னொரு காரியத்தை சொல்லி நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ நான் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் இருந்தேன். முன்னாடி ஒரு 10 வருஷமா நான் ஊழியத்தில் இருந்தேன். அப்போ அருமை பிரதர் ஏனோஷ் பிரதர்க்கெல்லாம் நல்லா தெரியும். அப்போ நான் மிஷினரி ஸ்தாபனத்தின் மூலமாக சென்று கொண்டிருக்கும்போது லாக்டவுன் வந்து விட்டது. கடந்த 2021 போன்ற டைமில் லாக்டவுன் வரும்போது வெளியே மிஷினரி ஸ்தாபனத்திற்கு ஊழியத்துக்கு போக முடியாமல் போயிடுச்சு. ஊழியத்துக்கு போக முடியாமல் நம்ம ரூமில் இருக்கும்போது ப்ரேயர் பண்ணி கொண்டு இருந்தேன். டெய்லி என்னுடைய டைம் பாஸே லாக்டவுன் டைமில் ப்ரேயர், பைபிள் ஸ்டடி, அதாவது பைபிள் ரீடிங்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பாடு, தூக்கம், மறுபடியும் அது ரொட்டீன் ஆகிட்டு இருக்கும். ப்ரேயர், பைபிள் ரீடிங், அப்புறம் ஒரு லஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்டு. ஸோ இப்படியே ஒரு நாளைக்கு மினிமம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ப்ரேயர், பைபிள் ஸ்டடி அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்தாரு. அந்த விஷன் என்னன்னா, என்னுடைய வலையில வந்து மீன் வந்து விழுது. அப்போ மீனுக்கு வந்து நான் ஆகாரம் கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன். அந்த சாப்பாடை, அந்த ஆகாரத்தை அந்த மீன் சாப்பிட்டு பெரிய மீனாக திமிங்கலமாக மாறுகிறது. திமிங்கலம் வந்து அப்படியே குட்டி போடுது. ஸோ இது வந்து லாக்டவுன் டைம்ல விஷன் ஆண்டவர் காண்பித்தார். மறுபடியும் சொல்றேன், வலையில வந்து மீன் வந்து விழுது, மீனுக்கு நான் ஆகாரம் கொடுக்குறேன், மீன் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு பெரிய திமிங்கலமாக மாறுகிறது, திமிங்கலம் வந்து குட்டி போடுது. ஸோ இப்படி விஷன் ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ எனக்கு அந்த விஷனோட அர்த்தம் புரியல. ஆனால் ஆண்டவர் கரெக்டாக லாக்டவுன் டேஸில் கரெக்டான பர்சன்ஸை என் கூட கனெக்ட் பண்ணாரு. ஸோ கனெக்ட் பண்ணி ஃபோன் மூலமாகவே, ஜூமு, கூகுள் மீட் போன்ற ஆப் மூலமாக லாக்டவுன் டேஸில் நாங்கள் பைபிள் ஸ்டடி எடுத்தோம். பைபிள் ஸ்டடி எடுத்து நூற்றுக்கணக்கான பேருக்கு டீச் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். லாக்டவுன் முடிந்து ஃப்ரீயானது பிற்பாடு அந்த நூற்றுக்கணக்கான பேர் சென்று பல சண்டே கிளாஸஸ், பல பைபிள் ஸ்டடி, பல ப்ரேயர் குரூப்ஸு போன்ற இதெல்லாம் ஸ்தாபித்து என்ன பண்ணாங்கன்னா பல இடங்கள்ல மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில மினிஸ்ட்ரி இன்றளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அப்போதான் அந்த மிஷனோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சது. ஸோ என்ன என்கிட்ட இல்லைன்னா நம்ம ஊழியத்தோடு கூட ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா விசுவாசிகளை இணைக்கிறார். விசுவாசிகள் நீங்கள்லாம் பல இடங்கள்ல இருக்கிறீங்க, பல இடங்கள்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு நான் வந்து ஆகாரமாகிய பைபிள் ஸ்டடி, வேத வசனத்தை நாங்க வந்து தருகிறோம். அதை நீங்க வாங்கி உட்கொண்டு புசித்து நீங்க என்ன பண்றீங்கன்னா பெரிய மீனா விசுவாசியை குறிக்கும், பெரிய மீனாக திமிங்கலமாக மாறுகிறீர்கள். திமிங்கலம் என்ன பண்ணுதுன்னா குட்டி போடும், விஷன்ல வந்தது போல. அப்போ அது வந்து ஆத்மா ஆதாயம் செய்யறீங்க. ஸோ ஒரு திமிங்கலத்தை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது திமிங்கலத்தோடைய நாக்கு மட்டும் திமிங்கலத்தோட நாக்கை ஒரு தராசுல வைத்து ஒரு யானையை, நன்றாக வளர்ந்த ஆப்பிரிக்கா யானையை, ஆசியா யானைகளை விட ஆப்பிரிக்கா யானைகள் வந்து அதிக பலமுள்ளவைகள், இன்னொரு தராசுல வச்சா ஈக்குவலா இருக்குமாம். ஸோ ஒரு திமிங்கலத்தை ஒரு தராசுல வைக்கணும்னா 30 யானைகளை, நன்றாக வளர்ந்த பெரிய யானைகளை இன்னொரு தராசுல வைக்கணுமாம். அப்பதான் அது ஈக்குவல் ஆகுமாமா. ஸோ ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ஒவ்வொருத்தரையும் திமிங்கலமாக மாற்றி திமிங்கலம் குட்டி போடுகிறதை போல செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஸோ நம்ம சேர்ந்து இந்தியாவை நம்ம கலக்க போகிறோம். தேவன் தாமே பெரிய காரியங்கள் செய்வாராக. ஸோ இந்த கிளாஸோடைய தலைப்பு வந்து டிசைபிள்ஷிப் அண்ட் லீடர்ஷிப். நம்ம ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாங்க, நம்ம ரூபன் பிரதர் இருக்கிறாங்க. ஸோ அடுத்த செஷன் முடித்த பிற்பாடு பேசிக் கிரீக் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பைபிள் ஸ்டடி வந்து பைபிள் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நமக்கு கிரேக்க மொழி கற்றுக்கொண்டால்தான் நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டோடைய டாக்டரின்ஸை வந்து நம்ம கரெக்டாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ பிரேக்குக்கு அப்புறம் நம்ம ரூபன் சார் வந்து கிரேக்க மொழியுடைய அறிமுகம் எடுப்பாங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம கிளாஸ்க்கு இப்போ வருவோம். ரூபன் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. ஸோ சீஷத்துவம் என்றால் என்ன, லீடர்ஷிப் என்றால் என்ன? அப்போ பாருங்க, நம்ம ஸ்லைட்ல போட்டிருக்கிறது போல யார் ரீட் பண்ண முடியும்? புனிதா சிஸ்டர் ரீட் பண்ணுங்க. நம்ம ஸ்லைட்ல உள்ளதை அப்படியே ரீட் பண்ணுங்க. ஸ்லைடு பார்க்க முடியல. ஸ்லைடு பார்க்க முடியலையா? டேனி, உங்களுக்கு தெரியுதா? ஸ்லைடு தெரியுதா டேனி பிரதர்? அன்மியூட் தெரியுதா டேனி பிரதர்? கேட்கல. ஓகே ஓகே ஓகே. ஸ்லைடு பார்க்கணும்னா எப்படி ரூபன்? ஸ்லைடு பார்க்கணும்னா எப்படி? அந்த ஸ்லைடு நெக்ஸ்ட் பேஜ் போனா செகண்ட் பேஜ்ல இருக்கும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பேஜ்ல தெரியாதவங்க செகண்ட் பேஜ்ல சொல்லுங்க. ஓகே, டேனி பிரதர் நீங்க ரீட் பண்ணுங்க. இல்ல நிஷா சிஸ்டர் நீங்க ரீட் பண்ணுங்க. இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்லைடை ரீட் பண்ணுங்க. ஓர் கப்பல் கேப்டனுக்கு எவ்வாறு தன்னுடைய கப்பலை பற்றியும் கடலை பற்றியும் வரைபட அனுபவம் தேவையோ அதை போல் ஒரு கிறிஸ்தவ தலைவனுக்கு சிறந்த வேத அறிவும் தனது விசுவாசமும் தவறான உபதேசங்களும் அறிந்திருக்க வேண்டும். ஓகே, ஸோ நம்ம டிசைபிள்ஷிப் அண்ட் லீடர்ஷிப்போட இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எவ்வாறு ஒரு கப்பல் கேப்டன் கடல்ல போகும்போது அவருக்கு வந்து தன்னுடைய க்ரூ மெம்பர்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நம்ம டீம்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஸோ சின்ன காரியத்தை கூட தெரிந்திருக்க வேண்டும். பிளஸ் நம்ம டீம்ல என்ன ஸ்டார் இல்ல அந்த சாரி அந்த ஃப்ரண்ட் பேஜ் பார்க்க முடியல சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. எப்படி பார்க்கிறதுன்னு தெரியல. டானி பிரதர் அது கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் அப்படி பண்ணுங்க சார். இன்ட்ரோடக்ஷன் எழுதி இருக்கிற ஸ்கிரீனை மட்டும் டச் பண்ணுங்க. ஓகே, மத்தவங்க எல்லாத்துக்கும் தெரியுதா? மேரி சிஸ்டர் தெரியுதா? பிரியா சிஸ்டர் உங்களுக்குலாம் தெரியுதா? ஓகே ஓகே ஓகே, பார்த்துட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ பாருங்க, ஒரு தேங்க்யூ சிஸ்டர். ஒரு கப்பல் கேப்டனுக்கு வந்து தன்னுடைய க்ரூ கப்பலை பத்தி தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ கப்பல்ல எந்த மரங்கள்லாம் இருக்கு, கப்பல் எதால் செய்யப்பட்டது, பிளஸ் கப்பல்ல உள்ள க்ரூ எப்படிப்பட்ட க்ரூ இருக்கிறாங்க, க்ரூனா பணியாளர்கள், சரியா? கப்பல்ல பணியாளர்கள் எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஸோ யார் யாரு எந்த செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுங்க. கப்பல் பெரிய பெரிய கப்பலை வந்து பெரிய பெரிய அலை வந்து கவிழ்த்து போடுகிறதை விட கப்பல்ல உள்ள சின்ன ஓட்டை வந்து அதை கவிழ்த்து விடுமாமா. டைட்டானிக் மூவி, டைட்டானிக் பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒரு டைமாவது அந்த மூவியை பார்த்திருப்போம். அந்த மூவியை பார்க்கும்போது அதுல கிளியராக சொல்லப்பட்டுள்ளது, கப்பல் வந்து ஒரு சின்ன ஓட்டை தான் இருந்துச்சுங்க. அதை வந்து டைட்டானிக் க்ரூ மெம்பர்ஸ் வந்து அதை அசால்ட்டா விட்டுட்டாங்களாம். பிளஸ் ஒரு சின்ன பனிப்பாறை தான், நம்மளால ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி. பட் அந்த சின்ன ஓட்டை வந்து அப்படியே தண்ணி வந்து ஃபுல்லா வந்து பனிப்பாறையில மோதினால வந்து முழு பெரிய கப்பலையே வந்து அது கவிழ்த்து விட்டதுங்க. ஸோ அதே போல கடலுள் வரைபடமும் தெரிந்திருக்க வேண்டும். கடல்ல எங்கெங்க எந்தெந்த பாதை போகும். நம்ம லோக்கோ பைலட் இருக்கிறாரு. பைலட் நீங்க சொல்றது இன்னும் கரெக்டா இருக்கும். இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்க மெட்ரோ ஓட்டிட்டு போகும்போது எந்த வியூல நீங்க ஓட்டிட்டு போவீங்க? ஒரு நிமிஷம் சொல்லுங்க பைலட். பைலட்டா ஒரு ஆள் வந்து முன்னாடி இருக்க ட்ராக் பார்க்கணும், மேல இருக்க கரண்ட் சப்ளை ஓஹெச்சி சொல்லுவாங்க அதை பார்க்கணும். சைட் வியூ வெளியே இருந்து ஒரு மரமோ இல்ல வெளியே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஏதாச்சும் போச்சுன்னா ஒரு ஜேசிபி அந்த மாதிரி அவங்களோட சைட்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து ஏதாச்சும் பேரிகார்ட் மாதிரி போட்டிருக்காங்களா அதெல்லாம் பார்த்து யாரும் அப்டிராக்ட் பண்ணாத மாதிரி, எஸ்பெஷலி ட்ரெயின் ஸ்டேஷன் போகும்போது
பேசஞ்சர் அந்த ரெட்ல அந்த எல்லோ லைனுக்கு தாண்டி வராங்களா அப்படின்ற பாக்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்க, பிரதர் ஷார்ட்டா சொன்னாங்க. ஸோ அதே போல ஒரு ஊழியர், ஒரு லீடர், ஒரு சபை தலைவர், சபை தலைவருக்கு வந்து என்ன தெரியணும்னா, ஸோ தலைவர் வந்து ஃபுல்லா சபையை பத்தி தெரிஞ்சிருக்கணும், மெயினா டாக்டரினை பத்தி தெரிஞ்சிருக்கணுங்க. அதான் இப்ப நான் சொல்ல வர்ற கருத்து. ஸோ நம்ம பைபிள்ல என்னென்ன டாக்டரின் இருக்கு, ஸோ எது எது உண்மை, எது எது மிகைப்படுத்தப்பட்டது, ஸோ எது மனிதனால் உண்டாக்கப்பட்ட டாக்டரின், எது சபை தலைவர்களால் உண்டாக்கப்பட்ட டாக்டரின், எது வந்து உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட டாக்டரின், எது வந்து அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்ட டாக்டரின், இது நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. சாரி டு சே திஸ், இன்னைக்கு பல கிறிஸ்தவ சபை போதகர்களுக்கு சரியான உபதேசத்தை குறித்து தெரிந்திருக்க வாய்ப்பு கம்மியாக இருக்கிறது. காரணம், பைபிள் காலேஜ் படிக்காமையே ஊழியத்துக்கு வந்ததுனால காரணம். ரெண்டாவது வந்து சிலர் ஒரு டாக்டரினை பிடித்து கொண்டு நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லி இதுதான் கரெக்ட் என்று சொல்லி சில பேர் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பைபிள் லீடருக்கு கரெக்டான டாக்டரின் தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் ரூபன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த ஹெட்டிங்ல பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்தவத்தை பற்றி, பைபிளை பற்றி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பைபிள் வந்து ஏதோ ஒரு கட்டுக்கதையா, இல்லைன்னா அது பகுத்தறிவுக்குட்பட்டதா? ஸோ பைபிள நம்ம விசுவாசத்துல மாத்திரம் புரிந்து கொள்ள முடியுமா, இல்லைன்னா ரேஷனல் பிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? ஃபுல்லா நம்மளால விசுவாசம் தான் மெயினுங்க, நம்மளால அதை ப்ரூவ் பண்ணி மற்றவங்களுக்கு காட்ட முடியாது. இருந்தாலும் இது நம்மளுடைய அறிவுக்கு ஒத்து போகுதா? அறிவுக்கு ஒத்து போகலன்னா நம்ம பைபிளை படிக்க தேவையில்லைங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சில இது இருக்கிறது, சில வேத நூல்கள், புனித நூல்கள் இருக்கிறது. பல புனித நூல்கள், சோ கால்டு புனித நூல்கள் வந்து அது அறிவுக்கு ஒத்து போக மாட்டேங்குது. ஆனா பைபிள் வந்து நமது விசுவாசத்திற்கு மாத்திரமா, அறிவுக்கும் ஒத்து போகிறதா என்று சொல்லி நம்ம உள்ள படிக்க போகிறோம். ஒரு தேவன் உண்டா? ஒரு காட் இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து மனிதனா தேவனா? இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய புரட்சியாளருங்க. நான் போன வாரம் ஒரு பிரதர் கிட்ட பேசி கொண்டிருக்கும் போது அந்த பிரதர் ஒரு காரியத்தை சொன்னாரு. அவர் ஒரு பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறாரு, டாக்டரேட் முடிச்சிருக்கிறாரு. ஒரு காரியத்தை சொன்னாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் லைஃப்ல நடந்த 30 நாட்களின் சம்பவங்கள் மாத்திரம்தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டுள்ளதாமா பைபிள்ல. இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறாருங்க. ஆனா பைபிள்ல எழுதப்பட்டது வெறும் 30 நாள்ல ஜீசஸ் என்ன பேசினாரு, இல்லைன்னா 30 நாளை மட்டும் பிக்கப் பண்ணி பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குதாமா. அப்போ மீதி காரியங்கள் இன்னும் பைபிள்ல சொல்லப்படவில்லை. அப்போ நமக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி வரணும், ஜீசஸ் வந்து வெறும் ஒரு புரட்சியாளர் மாத்திரமா, இல்லை என்றால் அவர் வந்து தேவன்? சிலர் சொல்றாங்க அவர் காட் மாத்திரம் என்று சொல்லி சொல்றாங்க. சிலர் வந்து அவர் ஜஸ்ட் மேன் சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து அவர் எப்படி 100% காடு, எப்படி 100% மேன் சொல்லி நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ஸோ பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர்ல சொல்றாரு, உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நமது விசுவாசம் விருதா. ஸோ நான் வந்து ஸ்கூல் டேஸ் படிச்சு கொண்டிருக்கும் போது எங்க இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ கிறிஸ்து வந்து உயிர்த்தெழவில்லை, கிறிஸ்து மரித்தார், அது உண்மை. கிறிஸ்து வந்து உயிர்த்தெழவில்லை, ஆனால் அவருடைய கொள்கைகள் தான் உயிர்த்தெழுந்தது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து எங்களை பார்த்து கிண்டல் பண்ணி சொல்லுவாங்க, கிறிஸ்தவ மாணவர்களை பார்த்து சொல்லுவாங்க. எனக்கு அப்போ அது மனதில் பதிஞ்சது ஸ்கூல் படிக்கும்போது. பட் அந்த டைம் வந்து எனக்கு ரிப்ளை பண்ண தெரியல. ஆனா இப்பெல்லாம் என்கிட்ட யாராவது மாட்டினாங்கன்னா நான் கரெக்டா ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ நம்ம இதை பார்க்க போகிறோம், ஜீசஸ் உடைய கொள்கைகள் மாத்திரம் உயிர்த்தெழுந்ததா, இல்லைன்னா மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா? அதை நம்ம படிச்சு ப்ரூவ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கிறிஸ்தவ திருமறை பைபிள் வந்து தேவனுடைய வார்த்தையா? சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பைபிள் வந்து ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல், அது வெறும் இஸ்ரவேலுடைய சரித்திரம் மாத்திரமே. இப்போ தமிழர்களுடைய சரித்திரம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்தியர்களுடைய சரித்திரம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதே போல இது வெறும் இஸ்ரவேலர்களுடைய சரித்திரம் என்று சொல்லி சிலர் சொல்றாங்க.
நம்ம வந்து இல்ல பைபிள் வந்து தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். வேதாகமத்தை நம்பலாமா, பைபிளை நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்விங்க. இதுக்கு நான் என்னுடைய லைஃப்ல இருந்து நான் ஆன்சர் பண்றேன் பாருங்க. நான் 12th படித்து கொண்டிருக்கும் போது நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தேன். ஒப்பு கொடுத்துட்டு எங்க ஆன்டி கிட்ட நான் சொன்னேன், சித்தி கிட்ட நான் சொன்னேன், நான் ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்க சித்தி என்ன சொன்னாங்கன்னா, நீ ஊழியத்துக்கு போனா நீ மற்றவங்களை எதிர்பார்த்திருக்க வேண்டியிருக்கும், நீ வந்து நல்லா படி, நல்லா படிச்சு ஹை பொசிஷன் வா, ஹை பொசிஷன் வந்து அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஊழியம் செய் அப்படின்னு சொல்லி எங்க சித்தி எனக்கு சொன்னாங்க. அப்ப நான் அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா நான் பைபிள் ரீட் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையில இருந்து எனக்கு இடைப்பட்டாருங்க. அந்த வார்த்தை தான் அந்த 18 வயசுல 12th முடித்த அந்த 18 வயசுல என்னை ஊழியத்துக்கு வர வைத்தது. ஸோ இன்று வரை நான் ஊழியத்தில் இருக்கிறேன். அருமையான ஏனோஸ் பிரதர் சொன்னாங்க, நான் சின்ன வயசுலேயே வந்துட்டேன், நான் வந்து முதிர் வயதுல வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. பட் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் வைத்திருக்கிறாரு. ஸோ அந்த 18 வயதுல ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாருங்க. அந்த வார்த்தையை எடுத்து வாசிங்க, எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேத்யூ Gospel according to Matthew chapter 6 verse 24. யாராவது எடுத்து வாசிங்க ப்ளீஸ். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ பாருங்க, பைபிள் நம்பிக்கைக்குரியதா இந்த டாபிக்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய லைஃப் ஹிஸ்டரி படி சொல்லும் போது, நான் பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யலாம்னு நினைத்து கொண்டு இருக்கும் போது மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அன்று இரவு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை இது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் வேலை செய்ய ஒருவனாலும் கூடாது. அதாவது என்ன அர்த்தம்னா, எனக்கு ஆண்டவர் அப்பவே சொன்னாரு, உனக்கு வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரினால நீ வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு சிலர் நீங்க வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்றீங்க, நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணல. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரினால ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை, நீ வந்து ஊழியத்தை தான் முழு நேரமா செய்ய வேண்டும் சொல்லி வேத வார்த்தையோட 18 வயசுல ஆணித்தரமா பேசினார். அதை நான் நம்பி வந்தேன். இன்றைக்கு வரை ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டேன், நான் ஊழியத்துக்கு வரேன்ப்பா, நான் என்னத்தை உண்பேன், என்னத்தை உடுப்பேன், என்னத்தை சாப்பிடுவேன், என்னத்தை ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கீழே வசனங்கள் இருக்கு. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதை நான் ஷார்ட்டா சொல்றேன். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், வயல்வெளி மலர்களை கவனித்து பாருங்கள், விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை. ஸோ இந்த வசனம் உங்களுக்கு புரியறதை விட எங்களுக்கு நல்லா புரியும். நாங்கள் ஊட்டிக்காரங்க, நீலகிரிக்காரங்க, எங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா எங்க மலை பிரதேசங்கள்ல நாங்கள் மலை மேலே ஏறி நின்று நான் பார்ப்பேன். சில பூக்கள் இருக்கும் பள்ளத்தாக்குல, ஒரு குறிஞ்சி பூன்னு ஒரு பூ இருக்கு, அது 12 வருஷம் ஒரு முறை பூக்கும். ஸோ பள்ளத்தாக்குல அவ்வளோ கலர் கலரா பூக்கள் இருக்குங்க. நான் வந்து அப்படியே உட்கார்ந்து யோசிப்பேன், அந்த பள்ளத்தாக்குக்குள்ள காட்டுக்குள்ள போய் யாரு வந்து தண்ணி ஊற்றுனது, யாரு வந்து களை பிடுங்கினது, யாரு வந்து நாத்து நட்டது, அது கட் பண்ணது யாரு, அதுக்கு கலர் கொடுத்தது யாரு? யாருமே இல்லைங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வளருதுங்க. அது இறைவன் அதை கலர் கொடுக்குறாருங்க, வண்ணம் கொடுக்குறாருங்க, அது தானா வளருதுங்க. சாலமோன் கூட அந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணல. சாலமோனை குறித்து நம்ம பைபிள் ஸ்டடியில படிக்கும்போது நம்ம டீட்டெயில படிப்போம் வரும் கிளாஸ்ல. சாலமோன் வந்து அவன் மன்னன் வாழ்ந்தது போல எந்த மன்னனும் இதுவரை உலகத்துல வாழல, செல்வ செழிப்புல வாழல. நாளாகமத்துல இருக்கு சாலமோன் எவ்வளவு செல்வ செழிப்புல வாழ்ந்திருக்கிறாருன்ட்டு. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மாடுகள் அடிப்பாங்களாமா சாலமோன் அரண்மனையில, நூற்றுக்கணக்கான ஆடுகள் அடிப்பாங்களாமா அரண்மனையில விருந்துக்கு தினந்தோறும். அதுக்கப்புறம் பறவைகள், மயிலுகள் போன்றவைகள்லாம் அடிச்சு விருந்து பண்ணுவாங்களாமா. சாலமோன் தன்னுடைய மனைவிமார்களுக்கு புடவைகள் கொடுப்பாராம், பட்டு புடவைகள். அது இந்தியாவில இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ காஞ்சிபுரத்துல இருந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது பட்டு புடவைகள் அந்த காலத்துல சாலமோனுடைய மன்னனுக்கு. பாயிண்ட் என்னன்னா, சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, சாலமோன் கூட காட்டுப்புள்ளை போல உடுத்தியதில்லைன்னு வேதவசனம் சொல்லுதுன்னா, சாலமோன் எப்படி உடுத்திருக்கிறாருன்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அப்போதான் இந்த வசனம் எந்த அளவுக்குன்னு சொல்லி நமக்கு நல்லா இன்னும் புரியுங்க. ஸோ சாலமோன் தனது மனைவிகளுக்கு இந்தியாவில இருந்து இம்போர்ட் பண்ணி பட்டுப்புடவைகளை உடுத்தி வச்சிருக்கிறாரு. அதை விட கலர் கலர் பட்டுப்புடவைகளை அந்த காலத்துல மேபி காஞ்சிபுரத்துல இருந்து அதை விட அதிகமாக காட்டு புல்லுக்கு ஆண்டவர் உடுத்து வைக்கிறார்.
காட்டு புஷ்பங்களை கொடுத்து வைக்கிறார். ஸோ இந்த வசனத்தை 18 வயசுல ஆண்டவர் எனக்கு புரிய வச்சாருங்க. இன்றைக்கு வரை ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறாருங்க. ஸோ உங்களையும் வழி நடத்துவார். ஸோ வேதாகமும் 100% நம்பிக்கைக்குரியது என்று சொல்லி அடிச்சு சொல்லுவேன். கிளாஸ் முடியும் போது நீங்களும் தைரியமாக நீங்க அடித்து மற்றவங்களுக்கும் நீங்க சொல்ல முடியும். அடுத்த பாயிண்ட் போடுங்க ரூபன். ஸோ இதை பத்தி நம்ம படிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, தொல்பொருள் ஆய்வு வந்து பரிசுத்த வேதாகமத்தை உறுதி செய்கிறதா? சொல்லுங்க மேரி சிஸ்டர், ஏதோ கொஸ்டின் கேக்குறீங்களா? ஓகே, இல்ல பிரதர். ஓகே ஓகே, தேங்க்யூ. மேரி சிஸ்டர், நீங்க இதை படிக்க முடியுமா? ஸ்கிரீன்ல உள்ளதை நீங்க கொஞ்சம் படிக்க முடியுமா? தொல்பொருள் ஆய்வு பரிசுத்த வேதாகமத்தை உறுதி செய்கிறதா? அற்புதங்கள் சாத்தியமா? விஞ்ஞானமும் வேதமும் ஒன்றுக்கொன்று இணையானவையா? ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. இப்போ பாருங்க, தொல்பொருள் ஆய்வு வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பைபிள்ல கண்டுபிடிச்சது இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறது பைபிள்ல ஒத்து போதா? இதை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, எரிகோ கோட்டை நம்ம பைபிள்ல பாக்குறோம் பாத்தீங்களா? எரிகோ கோட்டை. எரிகோ சாதாரண கோட்டை இல்லைங்க. ஸோ நான் வந்து இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுவேன். ரிசர்ச் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, வேர்ல்டுடைய உலகத்தின் முதல் நாகரிக சிட்டி வந்து எரிகோவம். உலகத்தின் பழமையான முதல் நாகரிக சிட்டி வந்து எரிகோவமா. எரிகோ கோட்டை வந்து அத்தனை ரதங்கள் வந்து, வேலூர்ல கிளாஸ் போகும்போது நான் வந்து அங்க உள்ள கோட்டையை போய் பார்த்துட்டு வந்தேன். அது அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ எரிகோ கோட்டை வந்து கோட்டைக்கு மேல அப்படியே ரதங்கள் பாஸ் பண்ணப்படுமாம். ஒரு ரதம் போய் இன்னொரு ரதம் அப்படியே வருமாம். இப்ப நம்ம பைபாஸ்ல பஸ் போய் இன்னொரு பஸ் பாஸ் பண்ணது பாத்தீங்களா, அந்த பக்கம் அதே போல ரதங்கள் இருக்குமாமா. அப்போ இந்த கோட்டை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசத்தினால 7 முறை சுற்றி வரும்போது அந்த கோட்டை வந்து அப்படியே மண்ணுக்குள்ள போயிடுச்சாங்க. இப்படி விழலையாங்க. இப்படி விழுந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல விழுந்து மக்கள்லாம், சுத்தின மக்கள்லாம் செத்து போயிருப்பாங்க. அது அப்படியே கீழே மண்ணுக்குள்ள புதைந்ததாம். ஸோ இதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எரிகோ சாதாரண சிட்டி கிடையாது, ஓல்டஸ்ட் சிட்டி. அதை நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இதை பத்தி நம்ம சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி பார்ப்போம். அற்புதங்கள் சாத்தியமா? ஸோ நம்ம எல்லாருமே மினிஸ்ட்ரியில பல வருடங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை நான் ஒரு கான்ட்ரவர்சியல் பாயிண்ட்டை நான் சொல்றேன், ஓப்பனாக நான் சொல்றேன். பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஜெர்மன் இறையியலாளர்கள், ஜெர்மன் தியாலஜிஸ்ட், அவங்க ரொம்ப மோசமானவங்க, மோஸ்ட்லி மோசமானவங்க. ஐ மீன் லிபரல்னு சொல்லுவோம் நாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி பைபிள் வந்து தேவனுடைய வார்த்தை தான், ஆனா சில மனிதனுடைய வார்த்தைகளும் பைபிள்ல ஆட் பண்ணப்பட்டுள்ளது. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்றோம். பைபிள் தேவனுடைய வார்த்தைன்னு பிலீவ் பண்றோம். ஆனா சில ஜெர்மன் தியாலஜியன்ஸ், ஜெர்மனி உலகத்தை ஆளுதுங்க, அதை பத்தி நம்ம பின்னாடி சொல்லலாம். ஜெர்மன் தியாலஜியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பைபிள் கண்டெய்ன்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். சிஸ்டர் ஜெனிஃபர் சிஸ்டர், பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காடும் நீங்க எம்டிஹெச் படிச்சனால கேட்கிறேன். பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காடுக்கும் பைபிள் கண்டெய்ன்ஸ் த வேர்ட் ஆஃப் காடுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா ஜெனிஃபர் சிஸ்டர்? வேதாகமம் வந்து முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தை. தேவன் வார்த்தையாய் இருந்தார், இயேசு அந்த வார்த்தையாய் வெளிப்பட்டார். இதுதான் சத்தியம். ஆனா பைபிள் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட்னா பைபிள் தேவனுடைய வார்த்தைன்னு அர்த்தம். வெரி குட். அடுத்தது பைபிள் கண்டெய்ன்ஸ் தி வேர்ட் ஆஃப் காட்னா என்ன அர்த்தம்? இதுல வந்துட்டு மனுஷர்களுடைய கற்பனைகளை கொண்டு வந்து திணிக்கிறது தான் பைபிள் நமக்கு கண்டெய்ன்ஸ். அது என்னன்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவே சொல்லும் பொழுது சொல்றாரு பாத்தீங்களா, உங்களுடைய வீண் கற்பனைகளை கொண்டு வந்து நீங்க போதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வார்த்தையை சொல்லாம அந்த வேதபாரகர் பரிசேயர்லாம் அவங்களுடைய வீணான கற்பனையை கொண்டு வந்து திணிக்கிறது, அது வந்து கண்டெய்ன்ஸ். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், நல்லா சொன்னீங்க. பாருங்க, அப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம், இந்த ஸ்டடி முடிக்கும்போது பார்க்க போகிறோம், பைபிள் இஸ் தி வேர்ட் ஆஃப் காடா இல்லைன்னா பைபிள் கண்டெய்ன்ஸ் த வேர்ட் ஆஃப் காடா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சில தியாலஜியன்ஸ் வந்து பைபிளில் தேவனுடைய வார்த்தையும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுல மனுஷனுடைய வார்த்தைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் நம்ம வந்து என்ன பிலீவ் பண்றோம்னா, பைபிள் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட். வேதாகமும் முழுவதும்
தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்றோம். அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அந்த கிளாஸ் முடியும் போது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ விஞ்ஞானமும் அற்புதங்கள் பற்றி என்ன சொல்லணும்னா, இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாங்க. ஸோ ஜீசஸ் வந்து 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிச்சாருங்க. ஸோ நம்ம இது வந்து பெரிய அற்புதமா நம்ம பிலீவ் பண்றோம். பட் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் என்னங்க பெரிய அற்புதம், ஜீசஸ் வந்து ஒரு சின்ன பையன் வந்து 5 அப்பத்தை கொண்டு வந்து வெளியே காமிச்சிட்டான், வெளியே கொண்டு வந்து ஜீசஸ் கிட்ட கொடுத்துட்டான். ஸோ சின்ன பையனே அவனுடைய அப்பங்களை கொண்டு வந்து கொடுத்ததுனால அங்க உள்ள மற்றவங்க எல்லாம் வெட்கப்பட்டு, சின்ன பையனே ஜீசஸ் கிட்ட வந்து சாப்பாடை கொடுத்துட்டானே, நம்ம சாப்பாடை தனியா சாப்பிட்டா கரெக்டா இருக்காது, நம்மளும் கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அவங்களுடைய மொத்தமான சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்ததுனால அதை பகிர்ந்து கொடுத்து எல்லாருக்கும் ஈக்குவல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சில பேர் பைபிளை புரட்டி பேசி கொண்டு இருக்கிறாங்க. பட் நம்ம படிச்சு முடிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இல்ல, ஜீசஸ் டிட் மிராக்கிள், இயேசு அற்புதங்களை செய்தாருன்னு சொல்லி நம்ம படிச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அடுத்தது விஞ்ஞானமும் வேதாகமும் ஒன்றுக்கொன்று இணையானவைகளாம். ஸோ இது ஒரு கேள்விங்க. ஒரு சின்ன கேள்வி நான் கேட்கிறேன். பிரியா டீச்சர் நீங்க சொல்லுங்க. ஆதியிலே பிரியா டீச்சர் வீடியோ வர முடிஞ்சா வாங்க. நீங்க எப்பவுமே ரெடியா வந்திருப்பீங்க கிளாஸுக்கு போற மாதிரி. ஆல்வேஸ் எவர் ரெடி. ஓகே, சொல்லுங்க. முதல் நாள் வந்து ஆண்டவர் வந்து எதை படைத்தாரு? முதல் நாள் வானத்தையும் பூமியையும் வெளிச்சத்தை படைச்சாரு. வானத்தையும் வெளிச்சத்தை முதலாம் நாள் வெளிச்சம். வெரி குட், தேங்க்யூ. எத்தனாவது நாள் வந்து சூரியனை சந்திரனை படைச்சாரு? 4வது நாள். 4வது நாள் படைச்சாரு. சோ சூரியன் சந்திரன் இல்லாம வெளிச்சம் எப்படி வரும் டீச்சர்? வெளியே சூரியன் இல்லாம வெளிச்சம் எப்படி வரும்? நீங்க சயின்ஸ் டீச்சரா இங்கிலீஷ் டீச்சரா? நான் இங்கிலீஷ் டீச்சர். ஆனாலும் சயின்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க. தெரியும். ஆக்சுவலா வெளிச்சம் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு முதலாம் நாள் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அது வந்து ஆண்டவருக்குள்ள இருந்த வெளிச்சம் வந்து பூமிக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, நானே வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்லி, ஐ ஆம் த லைட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? ஸோ அவருடைய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ எல்லாமே வந்து அவருடைய அடாப்ஷனுக்குள்ளதான் அவருடைய கிரியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. வெரி குட். அப்ப அவருடைய வெளிச்சமே இருக்கும்போது எதற்கு 4வது நாள் சூரியனை மறுபடியும் படைக்கணுங்க? அந்த வெளிச்சமே போதும். சப்ஸ்டிடியூஷன் வேணும் இருந்தா இட்ஸ் சப்ஸ்டிடியூஷன் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது, அவருக்கு வேற வேலை இருக்கும்ல. அப்படியெல்லாம் இல்ல, he is all in all. சோ பகல ஆளறதுக்கு சூரியனையும், இரவு ஆள்றதுக்கு சந்திரனையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. ஓகே, நான் ஷார்ட்டா சொல்றேன். நமக்கு எல்லாருக்கும் கேட்கணும் தான் ஆசை, பட் டைம் இல்லாதனால நானே ஷார்ட்டா சொல்றேன். வேதத்தை புரட்டாருங்க இதுதான் சொல்றாங்க. எப்படி இது சாத்தியம்? முதல் நாள் வெளிச்சம், 4வது நாள் வந்து சூரியன் சந்திரன், எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் காட் இஸ் லைட். ஃபர்ஸ்ட் நாள் நம்ம படிச்சது போல இப்போ எதற்கு 4th டே வந்து வெளிச்சம் வேணும், சூரியன் சந்திரன் வேணும்னா கால சக்கரத்திற்காக படைத்தார், டைம் பீரியடுக்காக. ஸோ மாதங்கள், வருடங்கள், கிழமைகள், இதற்காக ரொட்டேஷனுக்காக காட் என்ன பண்ணாருன்னா சூரியனை சந்திரனை படைச்சாருன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேங்க. ஸோ ஆதாம ஏவாளை ஆண்டவர் படைக்கும் போது, மிஸ்டர் நீங்க சொல்லுங்க, ஆதாம ஏவாளை படைக்கும் போது அவங்களுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும் சுமார்? அவங்களை அடல்ட்டா படைச்சாரா, அவங்களை சைல்டா படைச்சாரா? அடல்ட்டா படைச்சிருக்காரு. ஸோ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு 30 வயசு வாலிபனாதான் ஆதாம ஏவாளை ஆண்டவர் படைச்சிருக்கிறாருங்க. அப்படின்னா அதோடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உலகத்தையும் ஆண்டவர் வந்து சைல்டா படைக்கல, உலகத்தையும் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் செய்துட்டு, சூரியனை கனெக்ட் பண்ணிட்டு, சந்திரனை கனெக்ட் பண்ணிட்டு, மலைகள் எல்லாம் படைச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாருங்க. நான் லாஸ்ட் டைம் திங்க் பண்ணி பார்த்தேன், அப்போதான் எனக்கு இதோட ஆன்சர் கிடைச்சது. ஏன்னா விஞ்ஞானிகள் சொல்றாங்க உலகம் உண்டாகி ஆயிரக்கணக்கான வருடம் என்று சொல்லி, நம்ம சொல்றோம் மனிதன் உண்டாகி 6000 வருஷம் சொல்லி. ரெண்டும் உண்மை. எப்படின்னா ஆதாம ஏவாளை குழந்தையா படைச்சு கொண்டு வரலங்க, அதே போல உலகத்தை குழந்தையா படைக்கல, பேபியா உலகத்தை படைக்கல, அதை படைச்சு பெஸ்டா படைச்சு கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ விஞ்ஞானிகள் பின்னாடி போய் திரும்பி பார்க்கும்போது அது பல ஆயிரக்கணக்கான வருடங்களா அது உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து அடுத்த பாயிண்ட் போடுங்க. விஞ்ஞானமும் வேதாகமும் ஒன்று கொண்டு இணையான இதை பத்தி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட்,
அதுக்கப்புறம் படிங்க. புனிதா சிஸ்டர் ரீட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல உள்ளது ரீட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு ரீட் பண்ணணும். ஆஹ் தேவன் ஏன் பாடுகளையும் தீமைகளையும் அனுமதிக்கிறார்? ஏனைய உலக மார்க்கங்களிலிருந்து கிறிஸ்து மார்க்கம் வேறுபடுகிறதா? கிறிஸ்தவ அனுபவம் அதிகாரப்பூர்வமான உண்மையா? காட் ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார்? ஸோ இதுக்கு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம பிரேக்குக்கு போயிடலாம். பிரேக் அப்புறம் நீங்க கிரீக் படிப்பீங்க. யாரு சொல்றீங்க? எனோஷ் பிரதர் நீங்க சொல்லுங்க. ஸோ நோவா யோபு வந்து அவ்வளவு உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கும். யோபுக்கு வந்து ஏன் பாடுகள், ஏன் ஆண்டவர் பாடுகள் தரணும்? பாடுகள் வந்து தேவன் கொடுத்ததா சரித்திரம் சொல்லல. அந்த சோதனையை யோபுவை ஆண்டவர் நம்பினார். அது சாத்தான் வந்து சோதிச்சு பாருன்னு சொல்லி இடம் கொடுத்தார். ஓகே, இது கரெக்டான பதில். தேங்க்யூ டியர் பிரதர். ஸோ டேனி பிரதர் நீங்களே சொல்லுங்க. யோபு வந்து எவ்வளவு நாள் பாடுபட்டிருப்பார்? ஃபார் எக்ஸாம்பிள் யோபுக்கு வந்து அதை நம்ம ரிசர்ச் பண்ணியிருப்போம். எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பாரு? என்ன கஷ்டம்? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க டேனி பிரதர். யோபு வந்து நிஜமாவே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ முன்னாடி பிரதர் சொன்ன மாதிரி தான், ஆண்டவர் யாருக்கும் பாடுகளை கொடுக்கல. ஆனாலும் பிசாசு போய் கடவுள்கிட்ட அவனுக்கு நான் பாடு கொடுக்கணும்னு கேட்குற அளவுக்கு அவனுக்கு இந்த பூமியில் அதிகாரம் இருந்துச்சு. அதுதான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆதாம் இழந்த அதிகாரத்தை அவன் கையில் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் இருக்கிற ரூம்க்கே போய் அவன் கேட்டிருக்கான். அந்த அளவுக்கு அவனுக்கு பூமி நாளுக்கு அவன் கையில் இருந்துச்சு. அதனால தான் அவன் யோபுக்கு நான் சோதிக்கணும். ஆனால் அந்த ஆளுகையிலும் யோபு வந்து சன்மார்க்கனா சுத்தமனா இருந்தான், விசுவாசியா இருந்தான்னு பார்க்குறது. ஆனால் யோபு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா அவர் வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு அதுக்கு இரட்டிப்பான நன்மையில கொடுத்துருக்காரு. ஆனா புதிய உடன்படிக்கையில வரும்போ அந்த பிசாசு இப்ப நம்மளை வந்து போய் ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு சோதிச்சு வாங்குற அளவுக்கு அவனுக்கு இப்போ அந்த ரோல் இல்லை அவனுக்கு. அதனால நம்ம நாளிகைய ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காருன்றதுதான் இப்ப விசுவாசம். கண்டிப்பா நல்ல பாயிண்ட் இது. ஓகே, இப்ப அடுத்த கேள்வி, யோபுக்கு வந்தது என்ன டிசீஸ்? யோபு வந்து அப்படியே சொரிஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். என்ன டிசீஸ்? சொரியாஸ் இந்த மாதிரி கொப்பளங்கள், பருக்கள் அந்த மாதிரி தான் அவருக்கு டிசீஸ் வந்திருக்கு. கைண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். ஓகே, பாருங்க, இதை பத்தி நாங்க ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கு அந்த கன்க்ளூஷன் என்னன்னா, யோபுக்கு வந்தது பயங்கரமான ஒரு சொரியாசிஸ் மாதிரி ஒரு இது பாடு நோய். இல்லைன்னா நமக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதிகமாக நம்ம சுரண்டுவோம், கையை போட்டு சுரண்டுவோம். ஸோ பெரியம்மை அப்படின்னு இருக்குல்ல, சின்னம்மைனா சிக்கன் பாக்ஸ், பெரியம்மை அப்படிலாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ பெரியம்மையெல்லாம் வந்தால் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க, எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி காலத்துலலாம் பெரியம்மை வந்து வாழை இலையில படுக்க வச்சிருக்கிறாங்களாம். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் போட முடியாதாம், வாழை இலையில படுத்து தூங்குவாங்களாம். அந்த அளவுக்கு கஷ்டமாமா, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்களாமா. ஸோ யோபுக்கு வந்தது வேத பண்டிதர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு வகையான பெரிய அம்மை. சரிங்களா? ஸோ பெரிய அம்மை வந்துச்சுன்னா, சின்ன அம்மை வந்துச்சுன்னா, பெரிய அம்மை வந்துச்சுன்னா அது மினிமம் 1 month வந்து மேக்சிமம் 3 to 4 months, இல்லைன்னா ரொம்ப மேக்சிமம் ஆனாலும் 6 months தாங்க அது வருமாம். அதுக்கப்புறம் அது வரவே வராதாம். ஸோ யோபுக்கு வந்தது பெரியம்மையை போன்ற ஒரு பாடு இல்லை, ஒரு கஷ்டமான கொப்பளங்கள், சொரியல்கள். ஆனா யோபு வந்து அது படுத்தி எடுத்துருச்சு, ஒரு வழி பண்ணிருச்சு. ஸோ யோபு எந்த அளவுக்கு வழி பண்ணிச்சுன்னா, ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, என்ன யோபு, நீ நல்லா இருந்தீரு, இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீரே, பேசாம தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் இல்லைன்னு மறுதளிச்சு தூக்கு போட்டு செத்துப்போ, அதாங்க அர்த்தம். தேவனை தூஷிச்சு ஜீவனை விடுனா சூசைட் பண்ணி செத்துப்போ, அதான் அர்த்தம். சரியா? கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ அது யோபு அதையும் தாங்குறார். ஒரு பக்கம் மன வேதனை, பிள்ளைங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, மன வேதனை. இன்னொரு பக்கம் சரீர வேதனை. இன்னொரு பக்கம் கூட இருக்க வேண்டிய வைஃப், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரருங்க யோபு, சாதாரண ஆள் கிடையாதுங்க. பெரிய கோடீஸ்வரனுடைய வைஃப் இப்போ இவனை கைவிட்டுருச்சு. கைவிட்டு சொல்லும்போது இன்னொரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது.
டேனி பிரதர் கேரளாவில் ஒரு தமிழ் ஃபேமிலி இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து கோவிட்ல இவர் வந்து ஃபாரின்லேருந்து வந்தார். ஃபாரின்லேருந்து வரும்போது ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரை உள்ளவே விடலை. யூடியூப்ல இருக்கும், பாலிபர் நியூஸ்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். உள்ளவே விடாம கேட்டை பூட்டி வச்சுட்டாங்க. நீ ஃபாரின்ல இருந்து வந்தனால கோவிடை கொண்டு வந்துருவேன்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு. தயவு செஞ்சு நான் காம்பவுண்டுக்குள்ளேயாவது நான் இருந்துடுறேன், இல்லைன்னா காரையாவது நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லும்போது அவங்க கல் நெஞ்சமா வந்து ஹஸ்பண்ட கோவிடுக்கு இவருக்கு இல்லை, இவர் ஃபாரின்ல இருந்து வந்தனால கோவிட் கொண்டு வந்துருப்பாருன்னு சொல்லி பயந்து அவர் கட்டி கொடுத்த பெரிய வீட்டுக்குள்ளேயே வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. பாலிபர் நியூஸ்ல அதை கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனாலும் அது திங்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கேட்டை உடைச்சு காரை எடுத்து அவரை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க, ஹஸ்பண்ட. சரியா? நியூஸ் போய் பாருங்க, அது தெரியும். ஓகே, ஸோ யோபுக்கு வந்தது பயங்கரமான பாடுகள். அப்போ வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா 3 மாதம் முதல் 6 மாதம் வரதாங்க யோபுக்கு சோதனை. அந்த அவர் கஷ்டப்பட்டு தாண்டி ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சு கடைசி வசனம் யாராவது வாசிங்க, யோபு 42ஆம் அதிகாரம் கடைசி வசனம் யாராவது வாசிங்க ப்ளீஸ். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இதற்கு பின்பு கொஞ்சம் முன்னாடி வசனம் வாசிங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, இதற்கு பின்பு பாடுகளுக்கு பின்பு யோபு மறுபடியும் 140 வருஷம் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார். அப்ப அதை வச்சு வேத பண்டிதர்கள் எப்படி கணக்கு போட்டிருக்கிறாங்கன்னா யோபுக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். இப்போ பிள்ளைங்களும் டபுள், ப்ராப்பர்ட்டி டபுள், எல்லாமே டபுள். அப்ப இதற்கு பின்பு 140னா அப்போ டபுள் ஏஜ் ஏறிடுச்சுன்னா அப்ப அதுக்கு முன்னாடி 70 வயசு வரை யோபு வாழ்ந்திருக்கிறார். இப்போ யோபுவோடைய பாடுகள் வந்து 70 வயசுல ஸ்டார்ட் ஆயிருக்கு. வெறும் 6 மாசத்திற்குள்ளதான் யோபுவோடைய பாடுகள். அந்த 6 மாச பாடுகளை அவன் பெஸ்டா சகிச்சதுனால யோபுக்கு வந்து அதற்கப்புறம் 140 வருடம் தீர்க்க ஆயுசு. ஸோ பாருங்க, காட் டெஸ்ட் பண்ணுவார். காட் டெம்டேஷன் தரமாட்டாரு, சோதனைனா டெஸ்டிங். யோபு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாரு, பிசாசு மூலமா பெர்மிஷன் கொடுத்து டெஸ்ட் பண்ணாரு. அதுல பாஸ் ஆன போது 140 வருடம் அவன் தீர்க்காயுசு வயதா வாழ்ந்தாங்க. மறுபடியும் இன்னொரு 10 பிள்ளைகள், அழகான பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைகள்லாம் பைபிள்ல போட்டிருக்கு. ஆடு மாடுகள் டபுள், ஒட்டகங்கள் டபுள், எல்லாமே டபுள் 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 போர்ஷன். ஸோ இதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ண போறோம் வர நாட்கள்ல. பைபிள் வந்து அற்புதங்கள் உண்மையா, சொல்லப்பட்ட சத்தியங்கள் எல்லாமே உண்மையான்னு சொல்லி வரும் நாட்கள்ல நம்ம ரிசர்ச் பண்ண போறோம். ஸோ ஆண்டவர் ஏன் பாடுகளை தரப்போறாரு, மற்ற மார்க்கங்களை பற்றி படிக்க போகிறோம், அனுபவபூர்வம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ டைம் ஆனதுனால நான் இதை ஒரு பிரேக் விடுறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரெகுலராக எவ்ரி வெனஸ்டே பகலில் இருக்கும். 10:30 to 1 o'clock வரை நீங்கள் உங்கள் ஷெடியூலில் ஒதுக்கிக்கோங்க. ஸோ அடுத்தது க்ரீக்கும் நீங்கள் படிப்பீங்க. ப்ளஸ் தேர்ஸ்டே ஈவினிங் வந்து நம்ம ஜான் சிக்னி சார் எடுப்பார். நாளைக்கு ஈவினிங் சிஸ்டமேட்டிக் தியாலஜி, அவர் வந்து ஒரு பெரிய சிறந்த வேத பண்டிதர். சிஸ்டமேட்டிக் தியாலஜி பற்றி அவங்க எடுப்பாங்க. ப்ளஸ் நான் கூடலூர், வேலூர், சென்னை போன்ற பல இடங்களில் டைரக்ட் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். பெங்களூர்லேயும் கிளாஸ் நடத்தி கொண்டு இருக்கிறோம், கர்நாடகாலையும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ப்ளஸ் நைஜீரியா, ஆப்பிரிக்காவுக்கும் எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. கல்ஃபில் ஒரு பேட்ச் நாங்கள் முடிச்சிருக்கிறோம், இப்போ தான் முடித்தோம். ஸோ அடுத்த பேட்ச் ரெடி ஆகி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ஊழியத்தை ஆண்டவர் விரிவடைந்து இதை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணும்போது ஃபியூச்சரில் உங்களுக்கும் பல பொறுப்புகள் ஆண்டவர் தருவார். நீங்களும் சில பல கிளாஸஸ் எடுப்பீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லைனா ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி ஃபர்ஸ்ட் செஷனை நம்ம முடிச்சிடலாம். உங்கள் டைம், நீங்கள் ஏதாவது கிளாஸ் பற்றியும் சரி, டைமிங்ஸ் பற்றியும் சரி, வேறு ஷெட்யூல் பற்றியும் சரி, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ நீங்கள் கேட்கலாம். சார், இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரே ஏஜா, அப்படி டிஃபரன்ஸ் இருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சேம் ஏஜுங்களா, இல்லைன்னா டிஃபரன்ஸ் இருக்கா? சேம் ஏஜாக தான் இருந்திருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா ஆதாம் வந்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் படைச்சிட்டாரு, ஏவாளை பிற்பாக படைத்தாரு. இப்போ இதில் ஒரு கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணுறாங்க. யூனுஸ் பிரதர் ஆதாமை முதலாக படிச்சாரு, ஏவாளை பின்னாடி எடுத்தாரு. அப்போ ஆதாமுக்கு ஏவாள் கீழேயா இல்லைன்னா ஈக்குவலா?
ஆதாமை விட ஏவாள் கீழேயா ஈக்குவலா? இல்ல கீழே தான். கீழே தான். ஆமா. ஓகே, எத்தனை பேர் கீழேன்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ஈக்குவல்னு சொல்றீங்க? கிளாஸ்ல இருக்கிற மற்றவங்க சொல்லுங்க. ஆதாமும் ஏவாளும் ஈக்குவலா, ஆதாமுக்கு கீழே ஏவாளா? சொல்லுங்க. ஆதாம் உண்டாக்கின பிறகு 14 நாள் கழிச்சு ஏவாளை உண்டாக்குனாருன்னு சொல்லிட்டு ஒரு மிஷ்னால படிச்ச ஒரு ரபி சொன்னதை நான் படிச்சிருக்கேன். ரபி சொன்னதை படிச்சிருக்கிறீங்க இருக்கலாம். ரபி வந்து ஹீப்ரூ கிளாஸ் எடுப்பாங்க வேலூர்ல. ஸோ அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஆதாமை உண்டாக்கி 14 நாள் கழித்து ஏவாளை உண்டாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, கிளாஸ் வந்து நம்ம கலந்துரையாடல் இருக்கும்போது நமக்கு பல நாலேஜ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்போ கேள்விக்கு வாங்க. ஆதாமும் ஏவாளும் ஈக்குவலா, ஆதாமுக்கு கீழே ஏவாளா? சொல்லுங்க. என்ன பிரதர்? 2 பேரும் ஈக்குவல் தான், சமம் தான். 2 பேரும் சமம் எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? ஏன்னா இதுல நமக்கு ஒரு தெளிவு இல்லாதனால எல்லாரும் எவ்வளவு உள்வாங்குவான்னு தெரியல. இந்த ஃபெமினிசம் பேசுறவங்க வந்து இதுல ஒரு வசனத்தை வச்சு அவங்க வேற மாதிரி கொண்டு போறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஆதாமும் ஏவாளும் சமம் தான். ஏன்னா தேவன் வந்து அவரோட சாயல்ல ஆதாம படைக்கிறாரு. சேம் டைம் இவங்க நிறைய புத்திரர்களை உருவாக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். ஆனா அடுத்து ஒரு ஏவாளை படைச்சா மட்டும்தான் அந்த தேவனோட டெக்னாலஜி இவங்க யூஸ் பண்ண போறாங்க. 2 பேர் சேர்ந்து தான் அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்க போறாங்க. அதனால அவங்க 2 பேருக்குமே ஒரு கனெக்ட் வேணும், அவங்களுக்குள்ள ஒரு அன்பு வேணும். ஆதாம படைச்சு ஆதாமில இருந்து மிடில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து ஏவாளை படைக்கிறார் சொல்றாங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது அதனால தாழ்ந்ததா சொல்லப்படுது. 2வது ஏவாள் வந்து பிசாசு கிட்ட வஞ்சிக்கப்பட்டதுனால அது வந்து ஒரு நெகட்டிவா கொண்டு போகப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஏவாள் தோற்ற அன்னைக்கு பிசாசு ஜெயிச்ச அன்னைக்கே சொன்ன என்னன்னா, ஸ்திரீயின் வித்தாகிய மனுஷன் புருஷன் வந்து உன்னை வந்து கொள்வான்ற அன்னைக்கே சொல்லப்படுது. ஸ்திரீயின் வித்தாகிய மனுஷன் சொல்லி இயேசு கிறிஸ்து அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால ஏவாளுக்குள்ள ஒரு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்காரு. அதனால முதலாம் வந்து கடவுள்ல இருந்து வெளிப்பட்டார். ஆனா அந்த கடவுளே மனித அவதாரத்தும் ஆதாம் ஏவாள்ல இருந்து வெளிப்பட்டிருக்காரு. அதனால 2 பேருமே சிலுவையில ஈக்குவல் பண்ணிட்டார். அந்த 2 பேருக்குமே சாபம் இருந்தது. ஏவாளுக்கும் சாபம் தான், ஆதாமுக்கும் சாபம் இருந்தது. அந்த 2 நான் உன்னை ஆண்டு கொள்வான்ற சாபம் தான் ஏவாளுக்கு இன்னைக்கு வர அது போல. அதனால பார்க்கும்போது இப்ப சிலுவைக்கு பிறகு 2 பேருமே சமம் தான். 2ஆம் ஆதாம் பெண்ணிலிருந்து வெளிப்பட்டிருக்கார். முதல் ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது அவர்கள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கு. ஸோ 2மே வந்து ஆதாமுக்குள்ள இருந்தது. அந்த பெண் தன்மையை மட்டும்தான் எடுத்து தனியா ஏவாளை வந்து அவருக்குள்ள இருந்து ஏவாளை எடுத்தார். ஸோ ஒரு ரிப் எடுத்தாங்கன்றது தமிழ் டிரான்ஸ்லேஷன், அது தப்பு. ஒரிஜினல் ஹீப்ரூல வந்து அப்படியே வந்து நம்ம 24 ரிப்ஸ்ன்னு படிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து இல்லை, 48 ரிப்ஸ். அதை அப்படியே எடுத்து அவருக்குள்ள இருந்தா அந்த பெண் தன்மையை எடுத்து தனியா ஏவாளை எடுத்தார். அதுதான் வந்து ஒரிஜினல் ஹீப்ரூல இருக்கிறதா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, இது ஒரு நல்ல புது இது. ஸோ நான் இதுல கன்க்ளூட் பண்ண, நான் என்னுடைய கன்க்ளூஷன் சொல்ல விரும்பல. அது ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆதாம உண்டாக்கும் போதே ஆணும் பெண்ணுமாக அவரை உண்டாக்கினார். ஓகே, சங்கீதா லைன்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஹீப்ரூ வந்து நல்ல தாட் உஷா சிஸ்டர் சொன்னது. சங்கீதா சிஸ்டர் லைன்ல இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆதாமும் ஏவாளும் ஈக்குவலா, இல்லைன்னா ஆதாமுக்கு கீழேயா? லைன்ல இருக்கிறீங்களா சங்கீதா? ஓகே. ஸோ இதுக்கு நான் என்னுடைய கன்க்ளூஷன் இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல. இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நான் உங்க கையில கொடுக்குறேன். ஸோ நீங்க திங்க் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு பாயிண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆதாமே முதலாவது உருவாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. இது அந்த தாழ்மையானது. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல பாயிண்ட். எனக்கு வந்து டிபேட் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும், பட்டிமன்றம்லாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல பல கருத்துக்கள் வெளியே வருங்க. ஸோ நம்ம எல்லாருமே கேதர் ஆகும்போது, ஒன்றே இடத்துல கேதர் ஆகும்போது இதே போல டாபிக் வைத்து எது சரி யாரு சரின்றது இல்லை, பைபிள் காலேஜ்ல எது சரின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, நான் வந்து என்னோட ஆன்சர் இப்போ சொல்லலை, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன். ஸோ நீங்க திங்க் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆதாம் ஆணும் பெண்ணும் சமமா,
ஆணுக்கு பெண் கீழேயா இல்லைன்னா பெண்ணு மேல ஆண் கீழேயா இந்த காலத்துல இருக்கிறது போல? டேனி பிரதர் இந்த காலத்துல அவங்க மேல போயிட்டாங்க நினைச்சுக்கிறாங்க. ஓகே, சரி. ஸோ ஒரு இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுவோம். ஸோ ஒரு பிரேக் விட்டுருக்கலாம். வேற ஏதாவது நீங்க கிளாஸை பத்தி கேட்கணும்னா கேட்கலாம். நல்ல கொஸ்டின் யூனஸ் பிரதர். நம்ம நெக்ஸ்ட் வீக் இதை ஃபைனல் பண்ணுவோம். வேற ஏதாவது நீங்க கிளாஸ் பத்தியோ டைமிங்ஸ் பத்தியோ கேட்கலாம். இல்லைன்னா ஒரு